ஏன் வாஸ்து பார்க்கணும்? வாஸ்து பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட்? ஆகாயம், அதிலிருந்து தோன்றிய காற்று, காற்றிலிருந்து தோன்றிய அக்னி, அக்னியிலிருந்து தோன்றிய நீர், நீரிலிருந்து உருவாகிய உலகு, இந்த பூமி. இந்த விஷயத்தில் இந்த ஒரு காற்றுங்கிற தத்துவத்தையே நம்ம கண்ணுக்கு அறியாமல் இவ்வளோ மாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம். நம்ம வீட்டுக்குள்ள பஞ்ச தத்துவம், இப்போ நான் சொன்ன வரிசை கிரமமாக சொன்ன அந்த 5 தத்துவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கப்படுறது. ஆமாம். ஈசானிய மூலையில் ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கப்படுறது. வாயுன்னு சொல்ல வடமேற்கில் வந்து வாயு உள்ளே வரப்போகிறது. சரிங்களா? அக்னிங்கிற இடத்துல நெருப்பு எரிய போகிறது. இந்த மாதிரி பூமியோட பாரம் தென்மேற்கு மூலையில் இருக்க போகிறது. இத்தனையும் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக், ஒரு சிம்பிள் அர்த்தமேட்டிக், ஒரு சதுரம் செவ்வகத்தை உங்கள் மனையாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆகாயத்திலிருந்து வரும் தத்துவத்துக்கும் அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிறது. அப்போ நீங்கள் சுகமாக சேமமாக ஆரோக்கியமாக இருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் சுபிட்சமாக வர்றது. இந்த இடத்த மங்களகரமாக வச்சுக்கணுங்கிற ஒரு சின்ன நம்ம மூதாதையர்கள் நமக்கு பாரம்பரியமாக கொடுத்து வந்த விஷயமே இது.